மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நாளிலும் அணு தின செப வேலைக்காக உம்முடைய பாதத்தண்டையில் வந்திருக்கிறோம். நியாயாதிபதியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வரைக்குள்ளதான வேத வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, கிதியோனுடைய வாழ்க்கையிலே நீர் எப்படி எடைப்பட்டீரோ அதே போல உம்மை நோக்கி பார்க்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எடைப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கிதியோன் ஆண்டவரே சத்துருக்களுக்கு பயந்து தகப்பனே தன்னுடைய வேலையை அவன் செய்து கொண்டு கோதுமையை மீதியானுடைய கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் என்று 11வது வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே, அப்படி பயந்து இருந்தவனை பார்த்து நீர் சொன்னீர், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார், கர்த்தர் உன்னை கொண்டு சத்துருவை முறியடிக்கிறார் என்று சொன்ன இந்த ஆண்டவரே ஒரு ஜீவன் உள்ள வார்த்தையின்படியே எங்களையும் ஆண்டவரே எடுத்து பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். தகப்பனே, மீதியானியர் என்பவர்கள் ஆண்டவரே உம்முடைய நாமந்தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை அபகரிக்கும்படியாய் வந்தவர்கள். ஆண்டவரே உம்முடைய நாமந்தரிக்கப்பட்ட ஜனங்களை ஆண்டவரே இழப்புகளுக்கு நேராய் தோல்விகளுக்கு நேராய் கொண்டு போகும்படியாக வந்தவர்கள் சாமி. அவர்களை ஜெயம் எடுக்க கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய மீதியானியர்கள், தோல்வியை கொண்டு வருகிறவர்கள், இழப்புகளை கொண்டு வருகிறவர்கள், நஷ்டங்களை கொண்டு வருகிறவர்கள், துக்கங்களை கொண்டு வருகிறவர்கள், இவர்களுக்கு கடன்களை கொண்டு வருகிறவர்கள், வியாதிகளை கொண்டு வருகிறவர்கள், இவர்களுக்கு பயந்து நாங்கள் ஒளிந்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தருடைய தூதனானவருக்கு முன்பதாக நாங்கள் நிற்கும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் சாமி. கிதியோனை பார்த்து நீர் சொன்னது போல, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆனால் அவனுடைய நிலை பயந்த ஒரு நிலை ஆண்டவரே. தகப்பனே, ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை ஆண்டவரே. தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவன் மனாசேன் குடும்பத்திலே மிகவும் எளியவன் சுவாமி. அவன் தகப்பன் வீட்டிலே எல்லாரிலும் சிறியவன் ஆண்டவரே. அப்படிப்பட்டவனை பார்த்து நீர் சொல்லுகிறீர் பராக்கிரமசாலியே என்று. தகப்பனே, அவன் பராக்கிரமசாலியாக அவன் எப்போது மாறுகிறான் என்றார். நீர் அவனோடு கூட இருக்கும்போது ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீர் என்றால் தகப்பனே, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சகல காரியங்களிலும் மேற்கொண்டு தகப்பனே நாங்கள் உமக்கென்று அரும் பெரும் காரியங்களை ஆண்டவரே பழைய பரிசுத்தவான்களைப் போல, முற்பிதாக்களைப் போல, அப்போஸ்தலர்களைப் போல, உம்முடைய சீஷர்களைப் போல நாங்களும் எழும்பி பிரகாசிக்க நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, 14வது வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்ற அந்த வார்த்தையின்படியே சுவாமி, இந்த கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியிலே ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்த ஆண்டவரே தகப்பனே எங்களை அநேகரை ரட்சிப்பின் பேழைக்குள் கொண்டு வர ஆண்டவரே, இந்த கல்வாரி மலைக்குள் நாங்கள் கொண்டு வர ஆண்டவரே, உம்முடைய சரீரமாகிய சபைக்குள் கொண்டு வர தகப்பனே, எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய கூட பிறந்தவர்களை, எங்களுடைய இனஞ்சன பந்துக்களை நாங்கள் ரட்சிக்கும்படியாய், அவர்களை மீட்கும்படியாய் தகப்பனே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த பலத்தோடு கூட நாங்கள் செல்ல நீர் எங்களை அனுப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அனுப்பும்போது ஆண்டவரே அதற்கு உரியதான பலத்தையும் ஆண்டவரே, அதற்குரியதான தைரியத்தையும், அதற்குரியதான வாக்கு வரம் வல்லமையும் நீர் கொடுத்து அனுப்புகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உலக
பிரகாரமான நாங்கள் 1000 ஆசீர்வாதங்களை கிறிஸ்தவர்களாய் இருந்து வாக்குத்தத்தத்தின்படி நாங்கள் அனுபவித்தாலும் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஈடாய், உம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஈடாய், உம்முடைய நாமத்தினாலே ஆத்துமாக்களை உம்முடைய மந்தைக்குள் கொண்டு வருவதற்கு ஈடாக இந்த உலகத்தில் வேற ஒன்றும் இல்லை ஆண்டவரே. தகப்பனே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். 16வது வசனத்தில் பார்க்கிறது போல ஆண்டவரே, நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்ற உம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு கூட இருக்கவும், கர்த்தர் எங்களை பலப்படுத்தி அனுப்பவும், கர்த்தர் எங்களை கொண்டு ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற உலகம், மாமிசம், பிசாசுகளை, அவருடைய தந்திரங்களை, அவருடைய நாச மோசங்களை முறியடிக்கிற ஒரு கிருபையின் ஆவியை ஆண்டவரே எங்களுக்கு ஊற்றும்படியாய், எங்களை பலப்படுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கிதியோன் ஒரு அடையாளத்தை கேட்டான். ஆனால் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஒரே அடையாளம் கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இயேசுவை தவிர வேறொரு அடையாளம் இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு நித்திய ஜீவ வசனங்களை அடையாளமாய் கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை அடையாளமாய் கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. உம்மாலே நாங்கள் சேனைக்குள் பாய, உம்மாலே சத்துருக்களை மேற்கொள்ள ஆண்டவரே, ஆவிக்குரிய சத்துருக்களை மேற்கொள்ள, எங்களுடைய குடும்பத்தை எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்குள்ளாய், ரட்சிப்புக்குள்ளாய், ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாய் விடுதலையோடு கூட கொண்டு வர எங்களை எடுத்து நீர் பிரயோஜனப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை எடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல கிருபைகளை கொடுத்து ஆத்துமாக்களை சுதந்திரிக்க, மீதியானுடைய கைகளில் இருந்து இந்த ஜனங்களை விடுவிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமுள்ள அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.